ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி முட்டை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முட்டை கூட முருங்கைப்பூ, முருங்கை இலை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். இப்போ கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன், முருங்கைக்கீரை. அதே மாதிரி முருங்கைப்பூவும் நான் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் செடியில் வச்ச முருங்கை இலையும் முருங்கை பூவும் தேங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிடுவோம். ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை சேர்த்துருவோம். முருங்கைக்கீரை சேர்த்ததை நான் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அதையும் கீரையோடு சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ நம்ம முருங்கை பூவு அதையும் அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்தில் இந்த முட்டை பொரியல் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்போக்கப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கிளறிக்கிடுவோம். கிளறிட்டு பாருங்கள், அந்த முருங்கை பூவு முருங்கை கீரையில் அலசினதுலே கொஞ்சம் தண்ணியும் வந்துச்சு. அதோட நான் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டேன். வெறும் முருங்கைக்கீரை போட்டால் நறுக்குன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நம்ம கிளறிக்கிடுவோம். இப்போ முட்டை நான் 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ நல்லா முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். சுற்றி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். முட்டை ஊற்றின பின்னாடி வெந்த பின்னாடி கொஞ்சம் அளவு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் பாருங்கள். ஏன்னா முருங்கைப்பூவு முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ தேவையான உப்புத்தூள் போட்டு மிளகுத்தூளும் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா திருப்பி கிளறி கொடுத்துக்குருவோம். அந்த மிளகு ஜீரகம் உப்பெல்லாம் ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முட்டை பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.